ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது 1 பார்ட் தக்காளி பிரிஞ்சி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா காஞ்சதும் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் போடுறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போடுறோம். இது நீங்கள் போட முடியல அப்படின்னா நீங்கள் கரம் மசாலாவாக கூட பொடி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்துட்டு கொஞ்சம் பொடியாக நறுக்கி அதோட 2 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் எனக்கு 2 பச்சை மிளகா போட்டு இது வதக்கியிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன். உங்கள் விருப்பம், நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா இலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதே இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு கை புதினா போட்டுக்கோங்க. இந்த தக்காளி பிரிஞ்சிக்கு புதினாவும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1 டீஸ்பூன் தனியாப்பொடி, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு இதையும் போட்டு நல்லா அதில் மிக்ஸ் பண்ணுறோம். இந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். இப்போ 1/4 கப் அரிசி, அதாவது 1 கப் அரிசிக்கு நான் 6 தக்காளி எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு கல்லுப்பு சேர்த்திருக்கேன். நீங்கள் வேணும்னா பொடி உப்பு கூட சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். இந்த தக்காளியோட தண்ணி ஓரளவு சுண்டணும். இதுக்கு நான் இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் புளி தண்ணியும் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ புளியை கரைச்சி புளி தண்ணி ஊற்றிக்கிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த தண்ணி கொஞ்சம் வற்றணும். நான் இப்போ 1 டம்ளர் அரிசி ஊற வச்சு எடுத்து இதில் சேர்க்குறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நெய் பிடிக்காதவங்க நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். ஸோ இதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நான் 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். தண்ணி பாருங்கள், அந்த தக்காளியோட தண்ணியெல்லாம் வற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஹாட் வாட்டர் ஊற்றினீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ அதனால் 1.25 கப் தண்ணி ஊற்றி இப்போ நான் ப்ரெஷர் குக் பண்ணி ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்து பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ விசில் வந்துடுச்சு, ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், சுவையான தக்காளி பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஹாட் வாட்டர் ஊற்றிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி ஊற்றிக்கணும். இதை நான் வந்து வெங்காய ரைத்தா கூட தான் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். சுவையான தக்காளி பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.